morning. Shanti, good Om morning. Shanti, good morning. இன்றைய முரளி 24/9/2025. பாப்தாதா மதுவனம். சாரம்சம் பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, தந்தை உங்கள் மின்கலங்களை சக்தி ஊட்டுவதற்காக வந்துள்ளார். நீங்கள் எந்த அளவிற்கு நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் மின்கலங்களும் தொடர்ந்தும் சக்தியூட்டப்படும். கேள்வி: உங்கள் சத்திய படகிற்கு புயல்கள் வருவதேன்? பதில்: இந்த நேரத்தில் பல செயற்கையான மக்கள் உள்ளதால் ஆகும். செயற்கையான மனிதர்கள்னு யாரு? சிலர் தங்களை கடவுள் என்று அழைக்கின்றார்கள், மற்றும் சிலர் தங்கள் மாயாஜால சக்தியை காட்டுகின்றார்கள். இதனாலேயே மக்களால் உண்மை இனம் காண முடியாதுள்ளது. அவர்கள் சத்திய படகை ஆட்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். எனினும் உங்கள் சத்திய படகு என்றுமே தாழாது என உங்களுக்கு தெரியும். இன்று தடைகளை உருவாக்குபவர்கள் இங்கு மாத்திரமே சர்க்கதிக்கான பாதையை தம்மால் பெற முடியும் என்றும், அனைவருக்குமாக இருக்கின்ற ஒரே ஒரு கடை இதுவாகும் என்பதையும் நாளை புரிந்து கொள்வார்கள். சத்தியத்துடைய படகு ஆடும் ஆசையும், ஆனால் மூழ்காது. ஓம் சாந்தி. ஆத்மாக்களாக நீங்கள் உயிர்கள் என குழந்தைகளாக உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. ஏன் பாபா அப்படி சொல்றார்? ஆத்மா வேற, உயிர் வேற, மனசு வேற. இப்படி பக்தியில வேற வேறையா நினைக்கிறாங்க. ஏனெனில் உயிரை தனது காதுகள் மூலம் செவிமடுக்கின்றார். ஆத்மா அனைத்தையும் கிரகிக்கின்றார். தந்தையின் ஆத்மா இந்த ஞானத்தால் நிரம்பியுள்ளார். குழந்தைகளாகி நீங்களும் இந்த பிறவியில் ஆத்ம உணர்வு உடையவர்களாக வேண்டும். துவாபர யுகத்தில் இருந்து என்ன பண்ணீங்க? பக்தி மார்க்கத்தில் நீங்கள் 63 பிறவிகளாக சரீர உணர்வுடையவர்களாக இருந்தீர்கள். இங்கே ஆத்மா என்றொருவர் இருக்கிறார் என நீங்கள் அறிந்திருந்த போதிலும், ஆத்மா என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. பக்தியில கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆத்மா ஆன்மா எல்லாம். நான் ஆன்மாவை பத்தி பாபா மணிக்கணக்காக கிளாஸ் எடுக்கிறார், சொல்ல முடியும். ஆத்மா பாடவே நம்ம 2 மணி நேரம் எடுக்கிறோம் மினிமம், சும்மா 7 டே கோர்ஸ்லயே. அவங்கள ஆத்மா கேட்டா அவளை சொல்ல முடியுமா? வெளியில இருக்கிறவங்களை கேட்டா யாராவது சரீரம் விட்டு ஆத்மா போயிடுச்சுன்னு ஆத்மா சாந்தி அடிட்டுன்னு தவிர்த்து வேற ஏதாவது சரீரம் இருக்க முடியுமா? ஆத்மாவே சரீரத்தினுள் பிரவேசிக்கின்றார். ஆத்மாவே துன்பத்தை அனுபவம் செய்கிறார். தூய்மையற்ற ஆத்மா அல்லது தூய ஆத்மா என கூறப்படுகின்றது இல்லையா? தூயற்ற பரமாத்மா என கூறப்படுவது நீங்கள் என்றுமே கேள்விப்பட்டதில்லை. இல்ல புண்ணிய சரீரம், பாவ சரீரம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
கடவுள் அனைவரும் இருப்பாராயின் தூய்மையற்ற பரமாத்மா என கூறப்பட்டிருக்கும். இல்லையா? பரமாத்மா என கூறப்பட்டிருக்கும். ஆகவே ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதே பிரதான விடயமாகும். ஆத்மாக்கள் எவ்வளவு சின்ன சிறியவர்கள் என்பதும், எவ்வாறு ஆத்மாக்கள் தங்களுக்குள் வேற என்ன அதிசயம் முழு பாகத்தையும் பதித்துள்ளார்கள் என்பதும் எவருக்குமே தெரியாது. நீங்கள் புதிய விடயங்களை செவிமடுக்கின்றீர்கள். பாபா சொல்றது பார்த்தா எல்லாமே புதுசுதான். தந்தை மாத்திரை உங்களுக்கு இந்த நினைவு யாத்திரையை கற்பிக்கின்றார். வேறு எவராலும் இதை கற்பிக்க முடியாது. மீண்டும் மீண்டும் என்ன உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மின்கலம் மூலமாக தொழிற்படுகின்ற அவசர கால விளக்கு உங்களிடம் உள்ளது. அது சக்தி ஊட்டப்பட்டுள்ளது. தந்தை அனைத்தையும் விட அதிமேலான சக்தி நிறைந்தவர் ஆவார். ஏன் அப்படி? இப்போ ஒரு பேட்டரி சார்ஜ் பண்றீங்கன்னா கூட எப்போ சார்ஜ் ஆகும்? அது கனெக்ஷன் கொடுத்தா சார்ஜ் ஆயிருமா? அதாவது உங்களுடைய பேட்டரி சக்திக்கு விட அதை சக்திசாலியா இருக்கும். அப்படிதானே? இப்ப நீங்க பார்த்துருக்கலாம், நம்மளுடைய ஸ்ரீலங்காவிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ பொதுவா டிவி அதுக்கெல்லாம் முக்கியமா பூஸ்டர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது டிவி மேலேயே இருக்கும். ஏன் அந்த பூஸ்டரு? அது எலக்ட்ரிக்கல் லைன் வந்தாலும் அதுக்கு கயிறு கொடுத்து பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி லைட்டு டிம் ஆயிடும் இல்லையா? ரொம்ப டிம்மா எரிஞ்சிட்டு இருக்கும். அப்போ டிவி எடுக்காது. ஏன்னா இன்கமிங் 230 வோல்ட்னு சொல்றோம். அது கன்வர்ஷன் எவ்வளோ இருக்கணும்? 230 பார் 11 12 அதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மாற்றி கொடுக்கக்கூடியது. இப்போ 230 வோல்ட் வந்தாதான் என்ன பண்ண முடியும்? அது சரியாக என்ன ஆகும்? 12 வோல்ட்டை கன்வெர்ட் ஆகும். 230 வரலன்னு வச்சுக்கோங்க, 200 வருது, 190 வருதுன்னா அந்த மாற்றம் என்ன ஆயிடும்? 12 வோல்ட் வராது, அது 8 வோல்ட் 9 வோல்ட். அப்போ டிவி வேலை செய்யும். அப்போ பாபா என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சார்ஜ் குறைஞ்சவங்க. நீங்க அங்க போய் சார்ஜ் பண்ண முடியுமா? பாபா சொல்றாரு, நான் மெயின் பவர் ஹவுஸ். இங்கெல்லாம் பாருங்க, எந்த வீட்லயும் என்ன பூஸ்டர் டிவி எல்லாம் இல்லை டெவலப்டு கண்ட்ரிலேயே. ஏன்னா அது என்ன ஆகுது? ப்ராப்பர் அது வருது, அதனாலதான் சார்ஜ் இல்லைன்னா ஆகாது. பாபா சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சார்ஜ் பண்ண முடியாது. அது சாதுக்களாக இருக்கலாம், சன்னியாசிகளா இருக்கலாம், இல்லையா? அதுதான் சொல்றேன். தந்தை அனைத்தையும் விட அதிமேலான சக்தி நிறைந்தவர் ஆவார். பற்பல ஆத்மாக்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் அந்த மேலான சக்தியிடமிருந்து சக்தியை நிரப்பிக் கொள்ள வேண்டும். இல்லையா? உங்க வீட்டில் அவைலபிளா இருக்கு பிளக் பாயிண்ட். நீங்க தான் வேணும்னா சார்ஜ் போட்டுக்கணும்னா நீங்க தான் போய் போடணும். தந்தையே சர்வசக்திவான் ஆவார். ஆத்மாக்களாக நாங்கள் அவரிடம் யோகம் செய்யாமல் எவ்வாறு எங்கள் மின்கலம் சக்தியூட்டப்படும்? உங்களின் மின்கலம் சக்தி இழப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகுது? உங்க மின்கலம் சக்தி இழக்கிறதுக்கு மொத்தமா முழு சக்கரமும் எடுக்கிறது. இப்பொழுது மின்கலம் சக்தி ஊட்டப்பட வேண்டும். உங்கள் மனம் சக்தி இழந்து விட்டது என்பதனால் இப்பொழுது அது சக்தி ஊட்டப்பட வேண்டும் என குழந்தைகளாக உங்களுக்கு புரிகின்றது. எவ்வாறு? பாபா கூறுகிறார், என்னுடன் யோகம் செய்யுங்கள். இல்லையா? இது மிகவும் இலகுவாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய விளையாட்டாகும். இப்போ நம்மள என்ன சொல்றோம்? 2 கூட்டினா மொத்தம் எவ்வளவு? கஷ்டமான கேள்வியாமா. 4. நம்ம கூட்டினால் மொத்தம்ன்றோம்ல, அது ஹிந்தியில சான்ஸ்கிரிட்ல யோக் அப்படின்வாங்க.
ஒன்றை ஒன்றை சேர்த்தால் மொத்தம் அப்படின்றோம்ல, அதுக்கு பேர் என்ன? யோக். யோகம். யோகம், யோக். யோக். யோகம்னா சேர்த்தல் அர்த்தம். அப்ப யோகம்னால என்ன அர்த்தம்னா சேர்த்தல். அப்ப பாபா சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்க? பாபாவுடன் சேருவதற்கு பேர் என்ன? மொத்தம் எதுக்கு என்ன பேரு? நான்காக சக்தி பெறுவதற்கு. ரெண்டு நான்கு கூட பெருசு தானே. அதான் ஜோடுன்னா சேர்த்தல். மொத்தம் என்பதற்கு யோக் அப்படின்ற. தந்தை கூறுகிறார், ஆத்மாக்களாகிற உங்கள் புத்தி யோகத்தை என்னுடன் இணைத்துக் கொள்ளும் பொழுது சக்தியால் நீங்கள் நிரப்பப்பட்டு என்னாவீங்க? சத்தோ பிரதான் ஆகுவீர்கள். இக்கல்வி ஒரு வருமானத்தை கொடுக்கின்றது. நினைவுடனாக நீங்கள் தூய்மையாகுவதுடன் உங்கள் ஆயுட்காலமும் நீடிக்கின்றது. உங்கள் மின்கலம் சக்தியூட்டப்படுகிறது. தந்தை நீங்கள் எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றன உங்களை நீங்களே சோதிக்க வேண்டும். நீங்கள் தந்தை எந்த அளவிற்கு நினைவு செய்கின்ற என்பதை மறந்துவிடும் பொழுது உங்களின் மின்கலம் சக்தியை இழந்து விடுகிறது. வேறு எவருமே உண்மையான தொடர்பை கொண்டிருப்பதில்லை. என்ன சொல்றார் பாபா? எல்லாரும் கடவுளை நாங்க என்ன கேட்ட என்ன சொல்றாங்க? நம்ம என்னைக்குங்க கடவுளை மறந்தோம்? காலையில சாயங்காலம் கடவுளை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிவனே தான் இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. பாபா சொல்றாரு, சரியான முறையில் அவர் நினைச்சியா இல்லையா? ராங் கனெக்ஷன் கொடுத்துட்டு சார்ஜ் ஆகல. வேறு எவரும் உண்மையான தொடர்பை கொண்டிருப்பதில்லை. குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரம் உண்மையான தொடர்பை கொண்டிருக்கீர்கள். தந்தை நினைவு செய்யாத வீடில் எவ்வாறு ஒருவரின் தீபம் ஒளியேற்றப்படும்? ஒரே ஒரு தந்தை உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்துக்கு இன்னொரு வகை என்ன சொல்லலாம்? பகல் என்றும் பக்தி இரவு என்றும் உங்களுக்கு தெரியும். பின்னர் இரவில் விருப்பமின்மை ஏற்படும் போது பகல் ஆரம்பமாகிறது. விருப்பமின்மை எப்பொழுது? இப்போதுதான் நம்ம உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. இரவை மறந்து பகலை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? சொர்க்கம் பகலாகும், நரகம் இரவாகும். குழந்தையாக நீங்கள் இப்பொழுது உயிருள்ள ரூபத்தில் இருக்கின்றீர்கள். இச்சரீரங்கள் அழியக்கூடியவை, அவை மண்ணால் ஆக்கப்பட்டவை, அவை மண்ணோடு மண்ணாகிவிடும். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள், ஆனாலும் மின்கலம் சக்தி இழந்து விடுகின்றது. ஆத்மா அழிவற்றது, ஆனாலும் என்ன ஆகுது? சக்தி இழந்து. மொத்தமா டெட் ஆயிடுமா? டெட் ஆகாது. ரீசார்ஜபிள் பேட்டரி. இப்பொழுது நீங்கள் மிக வேகமானவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்பெல்லாம் பேட்டரி கார் வந்துருச்சு தானே. நிறைய பேர் கேட்டாங்க, என்ன அது பேட்டரி கார் வாங்கினது அடிக்கடி சார்ஜ் பண்ணணும், இல்லைன்னா அது பேட்டரி ரிப்பேர் ஆயிடுச்சு, அது மொத்தமாக மாற்றணுமே, எத்தனையோ லட்சம் ஆகும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை, ஒரு கார் இப்போ வந்திருக்கிற கார்லாம் 9 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாலும் ஒரு கார், அதுக்கப்புறமும் பேட்டரி தாங்காது, ஒன்றும் ஆகாது அப்படின்றார். அப்படின்னா இந்த பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு எவ்வளோ ஆகுது? 5000 இயர்ஸ் ஆகுது. உடம்பு பழசாகி பழசாகி என்ன ஆகுது? வேற ஒன்று. கார் என்ன ஆகிடும்? பழசாயிடும். 9 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா அது எத்தனை வருஷம் ஓட்டணும்? நார்மலாக பசங்க இல்லை, அப்படியே இப்போ வியாபார ரீதியாக ஓட்டுறவங்க கூட வண்டி அதுக்கப்புறம் தாங்காது. ஆனால் மொபைலில் இது பேட்டரியில் என்ன இருக்கும்? கொஞ்சம் சார்ஜும் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் சொல்றது. சொல்ற இப்பெல்லாம் பேட்டரி கார் யுகம் வந்துட்டுது. இன்னொரு தாட் வந்தது எனக்கு. பாபா சொல்றாரு, என்ன ஆகுன்றார் பாபா? சக்தி இழந்து விடுகின்றது. அமீன்கள். இப்பொழுது நீங்கள் மிக விவேகமானவர்களாக ஆகின்றீர்கள். நாங்கள் எங்கிருந்து வந்தோமோ அந்த வீட்டுக்கே உங்கள் புத்தியின் தொடர்பு செல்கிறது. இப்பொழுது சூக்ஷ்ம உலகம் என்று எங்களுக்கு உலகை பற்றி எங்களுக்கு தெரியும். விஷ்ணு 4 கரங்களுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளார். மனிதர்களுக்கு 4 கரங்கள் இருக்க முடியாது. பிரம்மாவும் சரஸ்வதியும் பின்னர் என்ன ஆகுறாங்க? லக்ஷ்மி நாராயணம் ஆகுவதனாலேயே விஷ்ணுவுக்கு 4 கரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன என்பது எவரது புத்தியிலும் பிரவேசிப்பது இல்லை. இவ்விடயங்களை தந்தை தவிர வேறு எவராலும் விளங்கப்படுத்த முடியாது. ஆத்மா இவ்வாறான சம்ஸ்காரங்களால் நிரப்பப்பட்டுள்ளார். ஆத்மாவே
தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதான் ஆகுகின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் தந்தையை அழைக்கின்றார்கள். எப்படி அழைக்கின்றார்கள்? ஓ பாபா, நாங்கள் சக்தி இழந்து விட்டோம், இப்பொழுது வாருங்கள். ஏனெனில் நாங்கள் சக்தியூட்டப்பட சக்தி சக்தியூட்டப்பட பட விரும்புகின்றோம். இப்ப கூட என்ன ஆகுது? அங்கங்க என்ன இருக்கு? கார் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது இல்ல? அதே மாதிரி இங்க என்ன இருக்குது? அங்க சென்டர் இருக்குது. மற்றபடி நீங்க வீட்டில் என்ன பண்ணிக்கலாம்? கார்ல சார்ஜ் போட்டுக்கலாம் இல்லையா? எங்காவது டிராவல் பண்றீங்க அப்படின்னா அங்கங்க சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜிங்ல பண்ண என்ன ஆகும்? குயிக் சார்ஜ் ஆகும். இப்ப வீட்டில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் வீட்டில் போட்டிருக்கிற சார்ஜ் அது கொஞ்சம் மெல்லமா தான் ஏறும். யார் இங்க சென்டருக்கு வராங்களோ இது வந்து ஹை வோல்டேஜ் இல்லையா? அதனால வீட்லயே இருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ சார்ஜில் இருங்க. சரியா? ஆனா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டு போறாங்க அப்பப்போ. போகு இல்லைன்னா ஏதாவது இதுன்னா நாங்கள் சக்தி விட்டப்ப விரும்புகிறோம். தந்தை இப்பொழுது கூறுகிற எந்த அளவிற்கு நீங்கள் நிலைத்து இருக்கின்றீர்களோ அதற்கேற்ப நீங்கள் சக்தியை பெறுவீர்கள். நீங்கள் தந்தையின் மீது அதிக அளவு அன்பை கொண்டிருக்க வேண்டும். பாபா, நான் உங்களுக்கு உரியவன், உங்களுடனே வீடு திரும்புவேன். இது மணவாளனின் பெற்றோர் வந்து அவளது பெற்றோர் வீட்டிலிருந்து மணவாட்டிகளை அழைத்துச் செல்வது போற்றுள்ளது. எங்க இருக்கிறாங்க? இங்கே நீங்கள் இப்பொழுது உங்களை அலங்கரிப்பதற்கு 2 தந்தையரை பெற்றிருக்கின்றீர்கள். உங்களை அலங்காரம் பண்றது யாரு? ஆமா, அலங்காரம் மிக நன்றாக இருக்க வேண்டும். ஆமா, மேக்கப் போட்டுற வேண்டியதான். அதாவது நீங்கள் என்ன அர்த்தம்? நற்பண்புகள் அனைத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டும். உங்களையே கேளுங்கள். என்ன கேட்கணும்? நான் ஏதாவது குறைபாடுகளை கொண்டிருக்கின்றேனா? மனதில் புயல்கள் இருந்தாலும் சோதியுங்கள். என்ன சோதிக்கணும்? பிழையான செயல்களை எதையாவது நான் செய்கின்றேனா? எவருக்காவது நான் துன்பத்தை விளைவித்தேனா? தந்தையை துன்பத்தை அகற்றி சுகத்தை அருள்பவர். நாங்களும் அனைவருக்கும் சந்தோஷத்திற்கான பாதையை காட்ட வேண்டும். பாபா உங்களுக்கு தொடர்ந்தும் அதை செய்வதற்காக பல வழிமுறைகளை காட்டுகின்றார். நீங்கள் யாரு? பாபா அடுத்த டைட்டில் கொடுக்கிறார், சேனைகள். உங்கள் பெயர்கள் என்ன? பிரஜாபிதா பிரம்ம குமாரர்களும் குமாரிகளும் ஆகும். வருகின்ற எவரிடம் கேளுங்கள். என்ன கேட்கணும்? நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் யாரிடம் வந்திருக்கின்றீர்கள்? அவர்கள் பதில் அளிக்கின்றார்கள், நாங்கள் பிரம்ம குமாரர்கள் குமாரியிடம் வந்துள்ளோம். அச்சா, பிரம்மா யார்? அடுத்த கேள்வி கேட்கும். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா என்ற பெயரை எப்பொழுதாவது கேள்விப்பட்டதுண்டா? ஆம், நீங்களும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். அனைவரும் அவருடைய மக்கள். அவர் உங்கள் தந்தையும் ஆவார். ஆனால் நீங்கள் அவரை அறிந்திருக்க மாட்டீர். 2 அப்பா தெரியும். லௌகிக அப்பா, 2வது அப்பா யாரு? பரலோகிக அப்பா. அப்பனே சிவனே. பிரஜாபிதா தெரியுமா? பிரம்மா நிச்சயமாக ஒருவருடைய குழந்தை ஆவார். அவருடைய தந்தையிடம், பிரம்மாவுடைய தந்தையிடம் யாரு? சிவபாபா பார்க்கக்கூடியதாக சரீரம் இல்லை. இதுதான் பிரச்சனை. என்னது? இந்த அப்பா பார்க்க முடியுது, பிரம்மாவுடைய அப்பா பார்க்கணும்னா பார்க்க முடியாது. ஏன்னா அவருக்கு சரீரம் இல்லை. பிரம்மா விஷ்ணு சங்கர் ஆகிய மூவரை விடவும் சிவபாபா மேலானவர், திருமூர்த்தி சிவன் என கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் அவரே அவர்கள் மூவரையும் படைத்தவர். சிவபாபா உச்சியில் உள்ளார். பின்னர் வம்சாவளி விருட்சம் போன்று மூவரும் உள்ளனர். பிரம்மாவின் தந்தை நிச்சயமாக யாரு? கடவுளே ஆவார். அவரே ஆத்மாக்கள் அனைவரும் தந்தை ஆவார். அச்சா, எனவே பிரம்மா எங்கிருந்து வந்தார்? தந்தை கூறுகிறார், நான் அவரின் சரீரத்தில் பிரவேசித்து எங்கிருந்து வந்தாரு? அவருக்கு பிரம்மா என பெயரிட்டேன். அதனாலதான் அவர் பிரம்மா. எங்கிருந்து வந்தாருன்னு இப்படிதான் வந்தார். குழந்தைகளாய் உங்களுக்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டதை போன்று அவருக்கும் பிரம்மா என பெயரிடப்பட்டது. பாபா கூறுகிறார், என்ன கூறுகிறார்? இது எனது தெய்வீக அலௌகிக்க
பிறவியாகும். நான் குழந்தைகளாகிய உங்களை என்ன பண்ணியிருக்கேன் இப்போ? தத்தெடுக்கின்றேன். நான் இவரின் சரீரத்தில் பிரவேசித்து உங்களுக்கு இந்த ஞானத்தை பேசுகிறேன். ஆகவே நாங்களே பாபா சொல்றாரு, பாப் தாதா. அது பிரம்மா சிவபாபா சொல்லியிருக்காரு. அதனால நாங்கள்லாம் யாருன்னா பாப் தாதா. அவர் பிரவேசிக்கின்ற சரீரத்தில் அவருக்கென சொந்தமான ஆத்மா உள்ளார். யாருக்கு சொந்தமான ஆத்மா? பிரம்மாவுக்கு. நான் வந்து அவருக்கு பக்கத்தில் அமர்கின்றேன். கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து. எங்க ஊர்ல சகஜம். ஒரு இரு ஆத்மாக்கள் ஒன்று ஒன்று சேர்ந்து ஒரு பாகத்தை நடிக்கின்ற பல நிகழ்வுகள் உள்ளன. ஒரு ஆத்மாவை வரவழைக்கும் பொழுது அந்த ஆத்மா வந்து எங்கு அமர்வார்? அந்த ஆத்மா நிச்சயமாக வந்து பிராமண புரோகிதர் அருகில் அமர்ந்திருப்பார். பக்தி இறந்தவங்களை கூப்பிடுறாங்க, அதெல்லாம் இப்ப இல்லை. எங்கும் இரு ஆத்மாக்கள் உள்ளார்கள். பாபும் தாதாவும். தந்தை இவரிடம் கூறியுள்ளார். என்ன கூறியுள்ளார்? ஸ்ரீபாபா பிரம்மா பாபா பார்த்து ஏதோ சொன்னார். என்ன சொன்னாரு? உங்களுக்கு உங்கள் சொந்த பிறவிகளை பற்றி தெரியாது. அவரும் உங்களிடம் கூறுகிறார். யாரு? அது பிரம்மா பாபா இல்ல சிவா. உங்களுக்கு உங்கள் சொந்த பிரிவுகளை பற்றி தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு சக்கரத்திலும் 84 பிரிவின் சக்கரத்தை சுற்றி வந்த பின்னர் என்னாகிறீங்க? வீட்டிற்கு திரும்புகின்றீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். இப்பொழுது இச்சங்கமயுகத்திலே நீங்கள் மாற்றப்படுகின்றீர்கள். யோகத்தை கொண்டிருப்பதுமோ நீங்கள் சத்தோ பிரதான் ஆகுவதுடன் உங்கள் மின்கலம் சக்தியூட்டப்படுகிறது. பின்னர் நீங்கள் சத்தியுகத்திற்கு செல்வீர்கள். முழு சக்கரம் தொடர்ந்து உங்கள் புத்திகளில் சுற்றி வருகின்றது. நீங்கள் விரிவாக்கத்திற்குள் செல்ல முடியாது. விருட்சத்தின் கால எல்லையும் உள்ளது. பின்னர் அது காய்ந்து விடுகிறது. இங்கு மனிதர்கள் அனைவரும் காய்ந்த வறண்டு விட்டதை போன்றுள்ளனர். இப்படி மரத்துல இலைகள் காய்வது இப்பெல்லாம் உதிர்ற நேரம் ஆயிப்போச்சு. அனைவரும் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் துன்பம் விளைவிக்கின்றனர். இப்பொழுது ஒவ்வொருவரின் சரீரமும் அழிக்கப்பட உள்ளது. ஆத்மாக்கள் அனைவரும் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி செல்வார்கள். இந்த ஞானத்தை தந்தை தவிர வேறு எவராலும் கொடுக்க முடியாது. தந்தை மாத்திரம் உங்களுக்கு உலக ஆட்சியை கொடுக்கின்றார். ஆகவே நீங்கள் அவரை அதிக அளவு நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் நினைவில் நிலைத்திருக்காவிட்டால் மாயால் அறையப்படுகின்றீர்கள். மிக கடுமையான அறை விகாரத்திற்கே ஆகும். பிராமணர்களாகி நீங்கள் மாத்திரமே எங்க இருக்கிறீங்க? யுத்த களத்தில் நிற்கின்றீர்கள். பிராமணர் பொதுவாக யுத்தத்துக்கு போறது இல்லை. பாபா சொல்றாரு, எங்க இருக்கிறீங்க? யுத்த களத்தில். ஆக புயல்கள் உங்களிடம் மாத்திரமே வரும், வேற யார்ட்டையும் வராது. ஏன் மற்றவங்களுக்கு வராது? அவங்க யாரும் எதிர்த்து நிக்கிறது இல்லை. அதே ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. போறோம், நீங்க எப்படி ஆட்சி செய்ய வைக்கிறீங்களோ அப்படி நாங்க இருந்துக்கிறோம். இனி நீங்கள் பாவ செயல்கள் எதையும் செய்யாதீர்கள். நீங்கள் பாவ செயல்களை செய்யும் பொழுது தோற்கடிக்கப்படுவீர்கள். பாபா குழந்தைகளாக உங்களுக்கு கூறி கற்பிக்கின்றார். என்ன கற்பிக்கின்றார்? குழந்தைகளே, என்றுமே விகாரத்தில் ஈடுபடாதீர்கள். குலத்தின் பேரை அவதூறு செய்யாதீர்கள். ஒரு லௌகிக்க குடும்பத்திலும் ஒரு குழந்தை தகுதியானவராக இல்லை எனில் பெற்றோர் கூறுவார்கள், என்ன சொல்லுவாங்க? சரியான குழந்தைகள் இல்லைன்னு அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்பா அம்மா? ஒண்ணுமே சொல்றது இல்லையா? உங்கள் முகத்தை ஏன் அழுக்கானதாக ஆக்குகிறீர்கள்? நீங்கள் குலத்தின் பெயரையும் அவதூறு செய்கின்றீர்கள். வெற்றியையும் தோல்வியும் பின்னர், தோல்வியையும் வெற்றியும் அனுபவம் செய்த பின்னர் இறுதியில் நீங்களே வெற்றியாளர் ஆகுவீர்கள். ரெண்டு மாறி மாறி. இதுவே சத்திய படகு ஆகும். பல செயற்கையான மனிதர்கள் தோன்றியதனால் பல புயல்கள் ஏற்படும். என்ன செயற்கையான மனிதர்கள்? யாரு தலைப்புல சொன்னாரு? யாரது? யார் செயற்கையான மனிதர்? சிலர் தங்களை கடவுள் என அழைக்கின்றார்கள். சிலர் தங்களை வேறு ஏதோ என்று அழைக்கிறார். பலர் தங்கள் மாயாஜால சக்தியை காட்டுகின்றார்கள்.
அவர்கள் காட்சிகளையும் காட்டுகின்றார்கள். தந்தை அனைவருக்கும் சொர்க்கத்தை அருள்வதற்காக வருகின்றார். இந்த காட்டில் வாழ்கின்றவர்களும் எஞ்சிருக்க போவது இல்லை. இப்பொழுது நீங்கள் இருக்கின்றீர்கள். இப்பொழுது பழைய உலகம் ஒரு என்னவா இருக்குது? சுடுகாடாக ஆகுகின்றது என உங்களுக்கு தெரியும். நீங்கள் மரணிக்கப் போகின்றீர்கள். மிக பற்று வைக்கக்கூடாது. இப்பழைய உலகம் ஒரு முடிவிற்கு வருகிறது. விநாசம் இடம்பெற உள்ளது. புதிய உலகம் பழையதாகும் போதே தந்தை வருகின்றார். தந்தை மிக நன்றாக நினைவு செய்வதனால் உங்கள் என்ன மின்கலம் சக்தி ஊட்டப்படுகிறது. சிலர் நன்றாக இந்த ஞானத்தை பேசுகிறார்கள், ஆனால் அவர்களிடம் எந்த யோக சக்தியும் இல்லாததால் அந்த அளவிற்கு வலிமையும் இல்லை. வாள் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இல்லை. தந்தை கூறுகிறார், இது எதுவும் புதியதல்ல. நான் 5000 வருடங்களுக்கு முன்பும் வந்தேன். தந்தை வினவுகின்றார், என்ன? அவர் சொல்றார், நான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி போறேன். அவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? ஆன்சர் அதே சொல்லுவாரா என்ன? 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சந்திச்சோமா அப்படின்னு கேட்பாரா? என்ன கேள்வி கேட்கணும் அவரு? ஒரு ஆன்சரை வச்சு கொஸ்டின் வச்சு சொல்லி அப்படி இல்லை. அவர் சொல்றார், தந்தை விநாயகர் முன்னர் நாங்கள் சந்தித்திருக்கின்றோமா? குழந்தைகள் பதில் அளிக்கிறார்கள், என்னன்னு? நாங்கள் ஒரு சக்கரத்துக்கு முன்பும் சந்தித்தோம். நாடகம் அவர்களை முயற்சி செய்ய தூண்டும் என சிலர் கூறுகின்றார்கள். நல்லது, நாடகம் இப்பொழுது உங்களை முயற்சி செய்ய தூண்டுகிறது. ஆகவே அதனை செய்யுங்கள். எங்காவது ஓரிடத்தில் அமர்ந்திருக்காதீர்கள். முன்னே கல்பத்தில் முயற்சி செய்தவர்கள் மீண்டும் அதை செய்வார்கள். இன்னும் இங்கு வராதவர்களும் வருவார்கள். இந்த பாதையில் வந்த பின் விட்டு சென்று திருமணம் செய்தவர்களும் அது நாடகத்தில் அவர்களுடைய பாகமாக இருந்தால் மீண்டும் இங்கு வந்து முயற்சி செய்வார்கள். எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அவர்கள் வேறு எங்கே செல்வார்கள்? ஏன்? அனைவரும் மீண்டும் தங்கள் வாளை தொங்க விட்டு கொண்டு தந்தையிடமே வர வேண்டும். பாபாவுடைய வார்த்தை இல்லையா? நேரம் நிக்காது, வாழை தொங்கி போய். நாயை பார்த்திருக்கீங்களா? வீரமா இருந்தா வால் நிம்மதி நிற்கும், பயந்துருச்சுன்னா சுருட்டி. அம்மா அதெல்லாம் பீஷ்ம பிதாவும் இறுதியிலே வந்தார் என எழுதப்பட்டுள்ளது. இந்நேரத்தில் அவர்களுக்கு அதிக அளவு அகங்காரம் இருந்தாலும் அவர்களுடைய அகங்காரம் பின்னர் முடிவடைந்துவிடும். நீங்கள் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு ஒரு முறை உங்கள் பாகங்கள் நடிப்பீர்கள். உங்கள் ராஜ்யத்தை பெற்ற பின்னர் அதை இழந்து விடுவீர்கள். நாளுக்கு நாள் நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். சத்தியுகத்தில் தேவ தர்மமே இருந்ததென்றும் இதனாலே அவர்கள் இப்பொழுது வணங்கப்படுகின்றார்கள் என்றும் தேவர்களை வணங்குகின்ற மக்களுக்கு, குறிப்பாக பாரத மக்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவரை புகழ்கின்றார்கள், ஆனால் அவர்கள் ஆதி சனாதன தேவதையர்களின் தர்மத்தை புகழ்கின்றார்கள். இந்த தர்மத்தை ஸ்தாபித்தது யார்? அவர்கள் அதனை கிருஷ்ணர் ஸ்தாபித்தார் என நம்புகிறார்கள். இதனாலே அவர்கள் தொடர்ந்து அவரை வணங்குகின்றார். உங்களுக்குள்ளும் இது வரிசைக்கிரமமானதே ஆகும். இன்னும் அந்த மாதிரி பற்று இருக்கிறவங்க இருக்காங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு சண்டே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கொடுக்கும்போது அந்த அம்மா, எங்க தெரிந்தாலும் எனக்கு கிருஷ்ணர் தான் தெரிகிறாரு, கிருஷ்ணர் தான் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்றது? அவங்களை எப்படி விடுவிக்கிறது? ஆமா ஆமா, அதே கிருஷ்ணர் தான் வந்திருக்கிறாரு, அவர் கூட உங்களை விளையாட கூப்பிட்டுருக்கிறாரு. நம்மலாம் ஒன்னாதான் விளையாண்டுகிட்டு இருந்தோம். ஐயா, அவர் எங்க இருக்காரு இப்போ? சிலர் அதிக முயற்சி செய்தார்கள், சிலர் குறைவாக முயற்சி செய்கிறார். அனைவரும் ஒரு விரலை கொடுப்பதனால் மலையை உயர்த்த முடியும் என சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த உலகம் இப்பொழுது பழையதாகிவிட்டதால் அனைத்தும் அதன் பலத்தை இழந்து விட்டன. அவர்களால்
சுரங்கங்களிலும் தங்கத்தை காண முடியாதுள்ளது. சொர்க்கத்தில் தங்கத்திலான மாளிகைகள் உள்ளன. ஆனால் இப்பொழுது அரசாங்கம் தனது கடன்களை தீர்க்க முடியாமல் சினமடைகின்றது. அங்கு அதிக அளவு செல்வம் உள்ளது. அங்கு சொர்க்கமும் வைரங்களாலும் ரத்தினங்களாலும், அங்கு சுவர்கள் வைரங்களாலும் ரத்தினங்களாலும் பதிக்கப்பட்டுள்ளன. அனைத்துமே வைரங்களால் பதிக்கப்பட வேண்டும் என்பதில் மக்கள் ஆர்வமாக உள்ளார்கள். அங்கு செல்வத்திற்கு எந்தவித குறையும் இல்லை. அங்கு பொக்கிஷங்கள் பெருமளவு நிறைந்திருக்கும். அலாவுதீனும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய மந்திர விளக்கும் பற்றி ஒரு நாடகம் நடிக்கப்படுகிறது. என்ன அந்த நாடகத்துல? விளக்கை உரசியதும் ஒரு முழுமையான மாளிகை தோன்றும். அலாவுதீன் அற்புத விளக்கு. இங்கும் ஒரு தெய்வீக காட்சியை நீங்கள் பெற்றதும் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். அங்கு நீங்கள் வைரங்களினால் பதிக்கப்பட்ட புல்லாங்குழல் போன்றவற்றையும் இளவரசர்கள் இளவரசிகளை காணலாம். புல்லாங்குழல் இருக்குமாமா, இப்படி அது வைரங்களால் பதிக்கப்பட்ட புல்லாங்குழல். என்ன பண்ணுவீங்க? புல்லாங்குழல் ஊதுவீங்க. அத்தகைய ஆபரணங்களை எவராது இங்கே அணிவாராயின் அவை கொள்ளை அடிக்கப்பட்டு விடும். அதனாலதான் நகையை போடாதீங்கன்றார் பாபா. அந்த நபரை குத்திவிட்டு அவரிடமிருந்து கொள்ளையடிப்பார்கள். அத்தகைய விடயங்கள் இங்கு இடம்பெறுவதில்லை, அங்கு இடம்பெறுவதில்லை. இந்த உலக முகம் பழையதும் தீயதும் ஆகும். லட்சுமி நாராயண உலகம் மிகவும் அற்புதமானதாகும், அழகானதாகும். அங்கு அங்கு வைரங்களாலும் ரத்தினங்களாலும் பதிக்கப்பட்ட மாளிகைகள் இருக்கும். அவர்கள் மட்டும் தனியே அங்கே இருக்க மாட்டார். அதுவே சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. உண்மையில் நீங்களே சொர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தனியா இருந்துட்டு அவங்க என்னதான் பண்றது? எல்லாம் கொட்டி கிடக்குது, இருக்க முடியுமா தனியா? நாங்கள் சோமநாதருக்கு ஆலயம் கட்டினோம். பக்தி. நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் பின்னர்? என்றும் பின்னர் பக்தி மார்க்கத்தில் எப்படி நீங்கள் ஆலயங்களை கட்டி வழிபட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். உங்கள் 84 பிரிவுகள் இந்த ஞானம் ஆத்மாக்களாய் உங்களிடம் உள்ளது. அங்கு அதிகமான வைரங்களும் ரத்தினங்களும் இருந்தன. அவை அனைத்தும் எங்கே சென்றன? படிப்படியாக அனைத்து முடிவடைந்து விட்டது. முஸ்லிம்களால் அதிக அளவு கொள்ளையடிக்கப்பட்டு அவர்கள் வைரங்களை கல்லறைகளில் பதித்தார்கள். அத்துடன் தாஜ்மஹால் போன்றவற்றையும் கட்டினார்கள். எவ்வளோ கோடிக்கணக்கு. பிரித்தானிய அரசாங்கம் வந்து அதை தோண்டி எடுத்து சென்றார்கள். இப்பொழுது எதுவுமே இல்லை. பாரதம் இப்பொழுது ஏழ்மை அடைந்து விட்டதால் தொடர்ந்தும் கடன்கள் எடுக்க வேண்டி உள்ளது. உங்களால் தானியம், சீனி அல்லது எதையும் பெற முடியாமல் உள்ளது. உலகம் இப்பொழுது மாற வேண்டும். எனினும் அதற்கு முன்னர் ஆத்மாக்களாகி உங்களின், இன்னைக்கு என்ன சொல்றார்? ஆத்மாவை மின்கலங்களை சத்தோப்பிரதான ஆக்குவதற்கு நீங்கள் சக்தியூட்டப்பட வேண்டும். நீங்கள் நிச்சயமாக அதுக்கு என்ன பண்ணணும்? தந்தை நினைவு செய்ய வேண்டும். யோகம் தந்தையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவரிடமிருந்து நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும். இதிலேயே மாயை உங்களுடன் போரிடுகின்றார். முன்னர் நீங்கள் இவ்விடங்களை புரிந்து கொள்ளவில்லை. ஏனையோரை போன்ற நீங்களும் இருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது எங்க இருக்கீங்க? சங்கமிகத்தில் இருக்கின்றீர்கள். ஆனால் ஏனைய அனைவரும் கலியுகத்தில் இருக்கின்றார்கள். உங்கள் மனதில் தோன்றுவதெல்லாம் நீங்கள் தொடர்ந்தும் கூறுவதாக மக்கள் கூறுகின்றார்கள். சொல்றீங்க. எனினும் பல யுக்திகள் உள்ளன. அவற்றை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம். நாளடைவில் உங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். பாபா இப்பொழுது ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை திறக்கின்றார். அங்கு விளங்கப்படுத்துவதற்கு படங்கள் தேவைப்படுகின்றன. நீங்கள் மேலும் முன்னேறுகையில் இப்படங்கள் யாவும் டிரான்ஸ்லைட் வடிவத்தில் இருக்கும். அதையும் தாண்டி இப்ப மாறி போச்சு இல்லையா? இப்பெல்லாம் என்ன பண்றோம்? பிரசன்ட் பண்றோம் இல்லையா? இப்பொழுது விளங்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். நீங்கள் தந்தை நினைவுடனும் அவரின் ஞானத்துடனும் மீண்டும் ஒரு முறை உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். மாயை இடையில் புகுந்து உங்களை அதிக அளவில் ஏமாற்றுகின்றார்.
தந்தை கூறுகிறார், ஏமாற்றப்படுவதிலிருந்து தொடர்ந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதற்கான பல வழிமுறைகளை அவர் தொடர்ந்து உங்களுக்கு காட்டுகிறார். அவர்களிடம் கூறுங்கள், தந்தை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அப்பொழுது நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயண் போல் ஆகுவீர்கள். இந்த பேட்ஜ் போன்றவற்றை கடவுளே செய்துள்ளார். ஆகவே அவற்றிற்கு அதிக மதிப்பு கொடுக்க வேண்டும். அச்சா, இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். மீட்டே மீட்டே சிலதே அக்டோபரின் பாப்தாதா ருவாணி பச்சோ நமஸ்தே. ருவாணி பச்சோக்கு ருவாணி நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம். 1. சகல நற்குணங்களினாலும் உங்களை என்ன பண்ணணும்? அலங்கரியுங்கள். எவருக்கும் என்றுமே துன்பம் விளைவிக்காதீர்கள். சந்தோஷத்திற்கான பாதை அனைவருக்கும் காட்டுங்கள். 2. முழு உலகம் ஒரு இடுகாடு போலாகி விட்டது. எனவே அதன் மீது பற்று வைக்காதீர்கள். நீங்கள் இப்பொழுது மாற்றப்படுகின்ற என்ற விழிப்புணர்வுடன் எப்பொழுதும் இருங்கள். ஏனெனில் இப்பொழுது நீங்கள் புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் பாப்தாதாவின் பாதுகாப்பு குடையின் உரிமையை பெற்று சதா மாயில் இருந்தும் தடைகளில் இருந்தும் பாதுகாப்பாக இருப்பீர்களாக. பாப்தாதாவின் நீண்ட காலம் தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட அதி அன்பிற்குரிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் பாதுகாப்பு குடைக்கான உரிமை உள்ளது. மாய்க்கு அந்த குடையின் கீழ் வருவதற்கான சக்தி கிடையாது. அத்தகைய குழந்தைகள் சதா மாயின் மீது வெற்றி பெறுகின்றார்கள். அந்த குடைக்குள்ள வந்துட்டா தப்பிச்சிருவீங்க. அதே மாதிரி கோடை தாண்டறதுக்கு முன்னாடியே இருந்தீங்க, கோடை தாண்டாம இருந்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. நினைவெனும் ரூபத்தின் பாதுகாப்பு குடையானது உங்களை சகல தடைகள் இருந்தும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. எந்த வகையான தடையும் இந்த பாதுகாப்பு குடையின் கீழ் இருப்பவர்களிடம் வர முடியாது. பாதுகாப்பு குடையின் கீழ் இருப்பவர்களுக்கு எல்லாவற்றிலும் மிகவும் கஷ்டமான விடயங்கள் கூட இலகுவாகிவிடும். மலை போன்ற பெரிய சூழ்நிலைகளும் பஞ்சை போல் அனுபவம் செய்யப்படும். ஸ்லோகம். கடவுளாலும் மக்களாலும் உங்களாலும் நேசிக்கப்படுவதற்கு என்ன வேணும்? திருப்தி என்ற நற்குணத்தை கிரகியுங்கள். எப்படி? கடவுளாலும் மக்களாலும் உங்களாலும் நேசிக்கப்படுவதற்கு திருப்தி என்ற நற்குணத்தை கிரகியுங்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த சமிதி. இப்பொழுது அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலையாக்குங்கள். குறிப்பாக நினைவு யாத்திரை சக்தி வாய்ந்தது ஆக்குங்கள். இந்த ஞானத்தின் சொரூபமாக இருப்பதை அனுபவம் செய்யுங்கள். மேன்மையான ஆத்மாக்களாக உங்களின் தூய நன்மை செய்யும் மனோபாவமும் சக்தி வாய்ந்த சூழலும் அழைத்து கொண்டிருக்கின்ற பரிதவிக்கும் அலைந்து திரியும் ஆத்மாக்களுக்கு ஆனந்தம், அமைதி, சக்தியின் அனுபவத்தை கொடுக்கும். குறிப்பாக நினைவு யாத்திரை சக்தி வாய்ந்ததாக்குங்கள். இந்த ஞானத்தின் சுரூபமாக இருப்பதை அனுபவம் செய்யுங்கள். மேன்மையான ஆத்மாக்களான உங்களின் தூய நன்மை செய்யும் மனோபாவமும் சக்தி வாய்ந்த சூழலும் அலைந்து கொண்டிருக்கின்ற பரிதவிக்கும் ஆத்மாக்களுக்கு ஆனந்தம், அமைதி, சக்தியின் அனுபவத்தை கொடுக்கும். अच्छा, ओम शांति।
நான் சுற்றி வந்துட்டோம். நான் சுப்ரீம் கோர்ட் வந்து டிவிஷனலி சொல்கிறேன். பிராமணர் இன்னைக்கு ஆத்மாவை பேட்டரிக்கு ஒப்பிடுறார் இல்லையா? தம்பியின் ஆத்மா ஞானத்தால நிறைவேற்றுது. நம்ம ஆத்மா புத்தியின் ஞானத்தை தந்தையோடு இணைக்கும் போது சக்தி ஊட்டப்பட்டு நாம சதோ பிரதான ஆகிறோம். நம்ம லக்ஷ்மியும் நாராயணனும் இணைந்த சொருபந்தான் விஷ்ணு. அதனால அது 4 கரங்களா காட்டப்பட்டிருக்குது. அந்த ஞானம் நம்ம கிட்ட இல்லை, நம்ம கிட்ட இல்லைன்னா மற்றவங்க கிட்ட இல்லை, நமக்கு இருக்கு. இந்த சங்கம யுகத்துலதான் நம்ம இந்த ஞானத்தை பெறணும். சொல்லார் பிரம்மா சரஸ்வதி. பிரம்மா சரஸ்வதியுடைய கம்பைன்டு சுரூபம்தான் லக்ஷ்மி நாராயணன். அவங்க வருங்காலத்துல அவங்களுடைய சுரூபம் தான் விஷ்ணு அப்படிங்கிறார். இப்போ புத்தியின் மூலியமாக களம் என்ன ஆகுது என்றாரு? ஆத்மா சக்தி விட்டப்படும். அப்போ புத்தின்றது என்ன? பேட்டரி ஆயிப்போச்சு ஆத்மா. பரமாத்மா சார்ஜரு. இப்போ புத்தி என்ன? ஒயர். அப்படிதான் ஒயர். புத்தி என்ற இந்த ஒயர்னால என்ன ஆகுது? கனெக்ட் ஆகுதுன்றார். அது மூலியமா தான் கரண்ட் கிடைக்குது இல்லையா? மின்கலம் என்பது பாபா சொல்றாரு, இது மொத்தமா யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது, ரீசார்ஜபிள் பேட்டரிங்க. இல்லையா? ஆனா இந்த பேட்டரி என்ன சொன்னாரு? இதோடைய ஆம்பியர் ஹவர்ஸ் எவ்வளவு நேரம்? உங்களுடைய பேட்டரி எல்லாம் 5000 இயர்ஸ். பேட்டரிக்கு என்ன இருக்கு? எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல. சொல்றார், நீங்க ஒரு டைம் சார்ஜ் பண்ணா அது 10% வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 1000 இயர்ஸ். அதுக்கப்புறம் சார்ஜ் சுத்தமா போகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன சார்ஜ் பண்றாரு? என்ன கம்மியாகி போச்சு, இப்போ மறுபடியும் எதை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய 7 குணங்கள் தானே, அன்பு, அமைதி, சந்தோஷம், ஞானம், சக்தி. இதுதான் அது இல்லையா? ஸோ அதுதான் குறைஞ்சு போச்சு. உண்மையா நீங்க பேட்டரி எடுத்துட்டீங்கன்னா அந்த பேட்டரிக்குள்ளவே இருக்கு இந்த சக்தி. புரிஞ்சுதுங்களா? அப்ப நீங்க சார்ஜ் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிறது மறுபடியும் எனர்ஜைஸ் ஆகும். வெளியில இருந்து எதுவும் வர்றது இல்லை இல்லையா? ஸோ பாபா சொல்றதுக்குள்ளவே என்ன இருக்கு? அந்த குணங்கள்லாம் இருக்கு. அது எங்க போயிடுச்சு? டீப் டவுன்ல போயிட்டு. பேட்டரி எல்லாம் சார்ஜ் பண்ணும்போது அது என்ன ஆகும்? பழைய பேட்டரி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுல பபுள்ஸ் வரும் ஒரு மாதிரி. இதெல்லாம் எப்படி தெரியும் கேட்குறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். நான் இந்த ஆத்மாவை இந்த விளக்கோட ஒப்பிட்டு பார்த்தேன். இந்த விளக்கேத்திரம் தானே. அப்ப இப்ப எண்ணத்திலேயோ இருந்து கொண்டு வந்துதான் அந்த விளக்கு ஏத்துறோம். ஒரு சக்தியோ என்னவோ ஒரு இக்னைட் பண்றோம் தானே கொண்டு வந்து, அதால அந்த ஒளி இருக்குது. அப்ப அந்த ஒளி எங்கே இருந்து வந்ததுன்னு கேட்டா சொல்ல தெரியாது. இப்ப நான் ஊதி விட்டேன்னா அது எங்க போட்டுது, அது அணைஞ்சிட்டுது. அப்ப அந்த ஒளிக்கு எங்களுக்கு திரி தேவை, எண்ணெய் தேவை,
காத்து தேவை. மற்றது அந்த இக்னைட் பண்றதுன்னா நான் அதை வெப்பம் எடுக்கிறேன். அதை ஒரு சக்தி என்று எடுக்கிறேன். அப்ப அந்த நாளும் இருந்தா தான் அந்த ஒளி அதுல இருக்குது. அப்ப அதே மாதிரி நான் இந்த உடல்ன்றது மண் திரி மாதிரி யோசிக்கிறேன். ரத்த ஓட்டமும் எனக்குள்ள இருக்கணும். நான் இந்த உடல் இயங்குறதுக்கு ரத்த ஓட்டம் இருக்கணும். அதே எண்ணெய் என்று யோசிக்கிறேன். அந்த சக்தி அதாவது நாங்க ஆத்மா என்று சொல்றோமோ பேட்டரி என்று சொல்றதை விட ஆத்மா ஓகே, ஒரு எனர்ஜி. அதே நேரம் எனக்கு ஆக்சிஜனும் தேவை, காற்றும் தேவை. அப்ப பாபா சொல்றாரு, இப்ப இதுல ஒன்று எனக்கு இல்லாம போயிட்டுதுன்னா அந்த ஆத்மா போயிட்டு வெளிக்கிட்டுடும் இல்லையா? உடம்புல ஒன்று அல்லது ரத்தத்தை நான் லூஸ் பண்ணினேனோ அல்லது காத்து இல்லாம பண்ணினேன்டா எனக்கு இந்த ஆத்மா இதுல இருக்க மாட்டேன். அப்ப அதோட ஒப்படைக்கல என்ன மாதிரி இது சார்ஜ் பண்ணப்படுகிறது பாபாண்ட இதன் இப்ப இல்ல இதை ஒரு வேற ஆக்களுங்களை கேட்டா எங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் இப்ப இன்றைக்கு பாபா சொன்னார் தானே, முரளியில சொன்னார், நீங்கள் உங்களோட மனதில தோன்ற எல்லாத்தையும் சொல்றீங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு. இப்ப ஒரு ஆக்கள் நம்ப வேணுமெண்டா பிரதர், ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் நம்புவினம் இல்லையா? இந்த நாலேஜை ஓகே நான் முதல் கேட்க ஓகே ஓகே நல்லா இருக்குது, அப்படியோ இதைத்தான் இருக்கும், இது தான் சத்தியம் அப்படி கேட்கிறேன். ஆனா எனக்கு ஒரு நாளடைவிலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ என்னில ஒரு மாற்றமோ அல்லது மற்றவையை பார்க்க இப்படியே இருக்கணும்ல ஒரு டவுட் வேற பாக்குது. இப்ப சொல்றதானே பாபா விட்டுட்டு போயினமெண்டா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குதானே பிரதர். விட்டுட்டு போயினமெண்டேக்கு ஓகே என்ன ஓகே இவ்வளவு கேட்டோம் எல்லாம் ஒரு பிலீவ் தானே. இப்ப எனக்கு என்ன நாலேஜ் இருக்குதுன்றதை வச்சுதான் நான் என்ன எப்படி யோசிக்கிறேன், நான் இப்படி ஆனவன் அப்படி ஆனவன் பாபானா எல்லாத்திலையும் இருந்து சாரத்துக்கு போகண்டேக்க நான் டிட்டாச் ஒப்சர்வரா யோசிக்க என்ன பார்க்கல. எனக்கு இருக்கிற நாலேஜை வச்சுதான் இப்ப எனக்கு தெரியாதது உண்டு நான் இல்லை என்று தான் யோசிக்கிறேன் இல்லை. அப்படித்தான் அவைக்கும் அவைக்கு அந்த நாலேஜ் இல்லாதபடியா அது இல்லை. இப்ப என்ன கிருஷ்ணரை அவ காண்றான்னு நீங்க சொன்னீங்க, ஒரு லேடி கிருஷ்ணர் அவக்கு அது தெரியுது, அப்ப அவ அதை நம்புறா. அது மாதிரித்தானே இதுவும் நாங்கள் ஒரு நம்பிக்கையோட தான் இதை நாங்கள் முயற்சி செய்யறோம். ஆனா அனுபவம் எங்களுக்கு இல்லாட்டி எங்களுக்கு ஒரு டவுட் வேற பார்க்கும் இல்லையா அவ்வளவுதான். அதான் நான் எனக்கு அது அந்த ஒரு பாயிண்ட் என்ன இந்த சச்சின் பாயிண்ட் எல்லாம் அந்த ஒளி ஏத்துறது அதை பற்றி தான் யோசிச்சேன் நான். ஓகே அதை ஊதின உடனே அது எங்க போகுது, அந்த சக்தி எங்க போகுது. இப்ப ஒன்றை நாங்க கட் பண்ணின உடனே இப்ப உடம்புக்கும் அதானே, உடம்புக்கு ஒரு வருத்தம் உடம்பு இயலாம இருந்துன்னு ஆத்மா இருக்காம போகுது என்ன இல்லதானே. அப்ப அதை பற்றி தான் யோசிச்சேன் நான். அந்த இப்ப நாங்க மெட்டவைக்கு விளங்கப்படுத்துறது இப்படி என்றது. இப்ப எங்கள்ல மாற்றம் நாங்க ஒரு மாறி அப்படி இதண்டினா என்று சொல்லி வருவினோம். எங்கள்ல மாற்றம் ஒன்றும் இல்லாட்டி அவன் நம்ப மாட்டினான் தானே. எல்லாரும் இதுவும் கூட ஒப்பீனியன் என்றுட்டு இருப்பினோம் இல்லை. கரெக்ட். ஆனா பாபா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பாபா எவ்வளவு ஞானம் சொன்னாலும் நீங்க அனுபவ மூர்த்தி ஆகணுன்றாரு. நம்ம இன்னொருத்துக்கு இப்ப நம்ம செய்யறது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, இதுதான் நான் சொல்றது கொஞ்சம் லாஜிக்கா இருக்கு, இது நம்பக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ நம்பாதவங்க சயின்ஸ் படிச்சுக்கிறாங்க இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, ஏதோ வளர்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. பட் நமக்கு நம்பிக்கை தான் ஆதாரம். பாபா சொல்றாரு, உன்னை ஆத்மான நம்பு. கேட்குறாங்க ஆத்மாவை பார்க்க முடியுமா, சரி அப்போ நம்ம கூட சொல்றோம் இதுதான் உங்களுக்கு கரெக்டான யோகாவா அப்படின்னு கேட்ட நம்ம என்ன சொல்றோம், நீங்க நம்புங்க ஆத்மா இங்க இருக்குது, அது என்ன பரந்தாமத்துலதான் சிவாவா இருக்கார வேற எங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இதுல நம்பிக்கை வைங்க, நான் ஒரு ஆத்மா இங்க இருக்கேன், என்னுடைய அப்பா எங்க இருக்காரு மேல இருக்காரு அப்படின்னு நினைச்சு நீங்க யோகா பண்ணுங்க. யோகா பண்ணும்போது உங்களுக்குள்ள இல்லையா ஒரு அனுபவம் ஏற்படுதுன்னா அப்போ என்ன அர்த்தம், நீங்க பாபா சொன்ன மாதிரி கனெக்ஷன் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டதுன்னா
நீங்க தானா என்ன பண்ணுவீங்க? ஆமா, இது வேலை செய்யுது. இப்போ ஒரு மருந்து இருக்கு, டாக்டர் கொடுக்குறாருன்னா ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா இந்த மருந்து சரியா. ஒரு பொருள் வாங்குறோம், கேரண்டி கொடுக்குறாங்க இப்படி இருக்குன்ட்டு, அது ஒரு நம்பிக்கையில தான் வாங்கும். அது கொஞ்ச நாளைக்கு நமக்கு வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவோம்? இந்த மருந்து வேஸ்ட்டுன்ற. அப்ப எல்லாமே நம்பிக்கையுடைய ஆதாரத்துல தான் ஆரம்பிக்குது. அதை நீங்க நம்பிக்கையை காதுல கேட்கறதோட வச்சுக்கிட்டீங்கன்னா அது வேலை செய்யும். அப்ப நீங்க அதை அனுபவப்படும். அதனாலதான் பாபா ஒவ்வொன்னு சொல்றாரு. நீ ஆத்மா உணர்வுல இருந்தா லேசா இருப்பேன். லேசா இருக்கிறது சொல்லிட்டாரு. ஆனால் நாள் முழுவதும் அதுக்கான முயற்சி எடுக்கிறோமா? ஆத்மான்னு பார்க்குறோமா? ஆத்மான்னு காரியம் செய்யறோமா? செஞ்சு பார்த்துட்டு உண்மையே இதுல ஒண்ணு இல்லை அப்படின்னா அது ஓகே. அதனாலதான் பாபா சொல்றாரு இல்லையா? அப்போ ஆத்மா அப்படின்றத உணர்றதும் பாபா கிட்ட இருக்கிறது நம்பிக்கை தான். நம்பிக்கையோட ஆதாரத்துல தான் நம்ம என்ன பண்றோம். மற்றபடி ஆமா அவதுல இந்த ஆத்மா தனிப்பட்டது. இப்ப நம்ம சிந்தனை பண்ணணும் இல்லையா? அவங்கவுங்க எப்படி இல்லையா? மெழுகுவர்த்தியை பாபா சொல்றாரு. ஆமா, விளக்கு என்ன ஆகுது? உடம்புன்றது ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி தானே. அதுவும் பஞ்சதத்துவங்களால் ஆக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இல்லையா? ஆத்ம தீபம் எரிய எரிய என்ன ஆகுது? அப்படியே உடல் இது கரைஞ்சு போகுது. அப்போ இந்த ஒளி நிரந்தரமாக இருக்கு. பாபா சொல்றாரு, அந்த இன்னொரு முறையில சொல்றாரு பாபா, இதுக்குன்னு முரளி எடுத்திருக்காருல. ஆத்மா என்ற உடம்புன்றது மண் விளக்கு, தீபாவளியில கொண்டாடுறோம். தீபாவளி தீப மாலைன்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பொதுவா வீட்டுல எப்போதும் ஒரு பெரிய விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கார்த்திகை நாள் அன்னைக்கு, தீபாவளி அன்னைக்கு என்ன பண்றோம்? மண் விளக்கு. இப்பெல்லாம் மண் விளக்கு எல்லாம் இங்க இல்ல, அங்க பண்றாங்க. இப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளி வருது. ஸோ மண் விளக்கு இருக்குது இல்லையா? அப்ப மண் விளக்குன்றது உடம்பு பாவம், அது பஞ்ச தத்துவம்னால ஆனது. அப்ப உள்ள இருக்கிற திரி இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, அந்த திரி தான் என்னது? எண்ணெய் என்பது என்ன? கேள்விப்பட்டிருக்கீங்க தான். என்ன அது? எண்ணெய்ன்றது என்ன? என்ன என்பது எதுக்கு ஒப்பிடுறாரு? திரின்றதுக்கு எதுக்கு ஒப்பிடுறாரு? ஒப்பிடுறாரு இல்லையாப்பா? யார் சொல்றீங்க? என்னன்றது எதுக்கு ஒப்பிடுறாரு? திரின்றதுக்கு ஒப்பிடுறாரு. ஞானம் ஞானம் என்ன? திரி இது யோகம். ஆத்மா திரி. ஓ, ஞானம் என்பது என்னது? எண்ணெய் இல்லையா? திரின்றது என்னது? அது எரியுது இல்லையா? ஞானத்துடைய அடிப்படையில என்ன பண்றோம்? நம்ம யோகமே கனெக்ட் பண்றோம் இல்லையா? நான் ஆத்மா அப்படின்றது இந்த ஆத்மாவன்றதுக்காகத்தான் சக்கரத்தை பத்தி இல்லை. அப்போ இது நம்ம ஆத்ம தீபம் என்பது இது தானே பாபா முதல்ல கொடுக்குறாரு இல்லையா? அதுல எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் யோகம் பண்ணு, புத்தி யோகம் என்கிறார் பாபா. இன்னைக்கு புத்தின்றது என்னது? ஸோ இப்படி பாபா ஒரு முறையிலேயே அதுவும் சொல்றாரு. அப்போ ஆத்மா தீபம் எங்கிருந்து ஒளி வருது? அங்கிருந்த ஒளி. எங்க சிவபாபா நமக்கு ஆத்ம தீபத்தை ஏத்துறாரு. எப்படி ஏத்துறாரு? எப்ப பிரகாசிக்கும்? எண்ணெயும் இருக்கணும், திரி இருக்கணும். அப்போ பிரகாசிக்கும். சில வாடியில சொல்றாரு, அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா அது என்ன ஆயிடும்? எரிய டிம் ஆயிடும். ஏன் எரியும்னாக்கா அந்த அந்த திரியில சுற்றிலும் கருப்படிச்சிருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா அது இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? அதை என்ன பண்ணுவீங்க? அந்த தட்டி விடுவோம். இப்ப பாபா என்ன பண்றாருன்னா, ஆத்மா சத்தியுகத்துல எந்த வகையான இல்லாம நல்லா ஏத்தும் போது நல்லா பிரகாசமா எரிஞ்சுது. ஆனா எரிய எரிய எரி இந்த 5000 அதாவது 2000ல இருந்து என்ன ஆச்சு? அப்படியே இந்த புத்தின்ற இதுல என்ன ஆயிடுச்சு? நமக்குள்ள தேக உணர்வு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? கருப்படிச்சு போச்சு. இப்ப என்ன பண்ணுது? அப்படி நம்ம எரியுது. பாபா என்ன பண்றாரு? தட்டி விட்டு திரும்பி திரிய ஏத்தி விட்டு எண்ணெய் ஊத்துறாரு இல்லையா? அப்போ அது ஆகும்போது தானாகவே ஆத்மா என்ன ஆகுது? பிரகாசமா எரியும். ஆனால்
இப்போ புஷ்பா அம்மா சொன்ன மாதிரி, ஆனால் அதுக்கு என்ன வேணும்? உடம்பு, இந்த இந்த விளக்கு வந்து என்ன இருக்கணும்? இருந்தாதான் ஆத்மா வந்து உள்ள இருக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த விளக்கு என்பது இதனால் ஆக்கப்பட்டது. சத்தியுகத்தில் எப்படி இருந்தது? புது விளக்கு தானே, நல்லா தான் இருக்கும். அது சூடு விட்டு கொஞ்சம் கருப்படிக்கு பார்த்துருக்கீங்களா? பழைய விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையா, கருப்பாயிருக்கும், இதாக இருக்கும் இல்லையா? அப்போ ஆத்மா என்ன ஆகுது? ஆத்மா இதாகும் போது உடம்பும் இந்த கலியுகத்தில் என்ன ஆகிடுது இல்லையா? கடைசியில் என்ன பண்ணுவோம்? எவ்வளோ நாள் தான் பழைய விளக்க வச்சுட்டு இருக்க முடியும்? தூக்கி போட்டு என்ன பண்ணுவோம்? சரி, அடுத்து தீபாவளிக்கு பாபா சொல்ல சத்தியுகம் தீபாவளி இல்லையா? தீபாவளி இன்னைக்கு என்ன பண்றோம்? புது விளக்க வாங்க இல்லையா? அது அதுதான் பிரதர், அந்த பாயிண்ட்ல வரைக்கும் ஓகே, எங்க இருந்து வந்த நாங்களோ அங்க போயிடுறோம்ன்றதை அவ அக்செப்ட் பண்ணிவினோம். ஆனா இன்னும் ஒரு உடலை போய் எடுக்கிறோம்ன்றதை அது சில பேர் தான் அக்செப்ட் பண்ணினோம், சில பேரால அக்செப்ட் பண்ண இல்லாம இருக்குது. அது சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்களுடைய சொன்ன மாதிரி பாபா சொல்ல அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குல்ல. ஏன் அக்செப்ட் பண்றது இல்லைன்னா, பாபா சொல்றாரு சத்தியுகத்தில் வர்றவங்கள தான் தேவி தேவர்களையோ இல்லை வந்து இந்த ஞானத்தையோ, ஏன்னா அவங்க கூட அந்த என்ன கிடையாது. பாபா சொல்றாரு, அந்த கூட கேட்டார் இல்லையா, நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், உங்களை சந்திச்சிருக்கிறேன். அப்போ உங்களை பார்த்து நான் அந்த கேள்வி கேட்பேங்கிறார். சந்திச்சிங்களா? நான் இப்போ யார் பதில் சொல்ல முடியும்? யார் அந்த சைக்கிளில் வந்திருக்காங்களோ அவங்க தான் பதில் சொல்ல முடியும் இல்லையா? துவாபரகத்தில் இருக்க வந்தவங்களுக்கு கேட்டால் தெரியுமா? தெரியும். ஸோ எல்லாமே சொன்ன மாதிரி ஆத்மாவில் அந்த பதிவு இருக்கணும்ல. பதிவு இருந்தால் தான் அவங்க சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியும். அது கூட நம்பர் வைஸ்ன்றாரு. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி நீங்கள் இருக்க முடியாது. எல்லாரும் பாபா புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியாது. ஒரு வகையில் அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? சில நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி வந்தது, ஏன் அவங்கனால பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் தானே சும்மா உட்காந்தா வருமானு கேட்குறாரு. அது ஒரு விஷயம். அது நாடகத்தில் இருந்தால் பார்க்கலாம், அது இல்லை. பாபா சொல்றாரு இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும், புரிந்துணர்வு வேணும் இல்லையா? அது நமக்கும் புரிந்துணர்வு வேணும், மற்றவங்களை பார்க்கும்போது அது புரிந்துணர்வு வேணும். பாபா வந்து எலிவேட்டட் தாட்டு கொண்டு வாங்க, பாசிட்டிவ் தாட்டு கொண்டு வாங்கன்னா எப்படி கொண்டு வர முடியும் இல்லையா? ஒன்று நம்மளை இன்னொருத்தரை கம்பேர் பண்ணுவோம் இல்லையா, மற்றவர்களை நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஆகுது? அதனால நம்ம டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? இப்போ அவங்களுடைய பார்வை இருக்குதானே நாடகத்தில் இல்லையா? அவங்களுக்கு என்ன ரோல் இருக்கோ அது ப்ளே பண்ணுறாங்க தான். ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நான் நீங்க சார்ஜ் பண்ணிக்கலன்னு சொன்னேன், எலக்ட்ரிக்கு தான் யோசிச்சு பார்த்தேன். அதெல்லாம் சரியா இருந்தது. விளக்கு விளக்கு தெரிய ஒப்படைக்கல இந்த மாதிரி இங்க சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே விளங்கி. ஆத்மா தீபம் நிரந்தரமானது இல்லை. விதவிதமா பாபா வந்து யோகத்தையும் பண்ண வைக்கிறார். யோகா பண்ணுவது அப்படியே நான் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கு. இந்த உடம்புன்ற கேண்டல் என்ன ஆகுது இல்லை, கேண்டல் இப்போ விதவிதமா பண்றாங்க தானே. இப்போ சாக்லேட்டு விதவிதம் பண்றாங்க, அந்த மாதிரி கேண்டில் கூட விதவிதமா பண்றாங்க. அப்போ பொம்மை மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்க தான் அந்த கேண்டில், இந்த உடம்பு தான் அப்படியே எரியுது. பாபா ஏற்றிட்டாரு. என்ன ஆகுது? ஆத்மா தீபம் எரிய அந்த சூட்டுனால என்ன ஆகுது? தேக அபிமானம் என்று இந்த உடல் என்ன ஆகுது? மேலேருந்து கொஞ்சமாக அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, அப்படியே வந்து எரிஞ்சிட்டே வருது, தீபம் எரியுது. உங்களுடைய தலைபாகம் எல்லாம் அப்படியே போகுது, கழுத்து எரிஞ்சு, அப்படியே கை கால் அப்படியே எரிஞ்சு, வயிற்று பகுதி எரிஞ்சு, கால் எரிஞ்சு, இங்கே இப்போ என்ன நிற்கிது? எதுவுமே ஒரே ஒரு ஒளி தானே. அப்படியே பரந்தாமத்துக்கு போகிறோம். அங்க பெரும் தீபம் பாவம் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே போய் அந்த ஒளிக்குள்ள காணாம போயிடும்.
ஒளிக்குள்ள காணா போனான்டா மற்ற சொல்லிடுவேனா முத்தி அடைஞ்சிட்டான் அப்படியே ஆத்மாவம் மோட்சம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுவேன் அதுதான் தானே. பாபா சொல்றாரு, ஆத்ம ஒருதம் முழுதும் பரமாத்மாவோட கலக்க முடியாது. லவ் லீன் அப்படின்னா உங்களை மறந்து போயிடுறது. உங்களுக்கு பின்னாடி இந்த ஞானம் இருக்கா இல்லையா? கலந்து போயிடுறேன்னு அர்த்தமா என்ன? அது அர்த்தம் இல்லை. அப்படியே அப்பாவுடைய மடியில போயிடுறீங்கன்னா அப்படியே மறந்து போயிருங்க இல்லையா? ஓகே, மற்றவங்க சொல்லுங்க. ஜூம்ல இருக்கவங்க சொல்லுங்க. அவ சொல்றார் மண்ணோட மண்ணா போடுற இந்த உடலை நீங்க ஒரு மின்கலமாக சக்தியை ஊட்டுங்க, ஆத்மா சக்தியை ஊட்டுங்க, புத்தியை தொடர்ந்து அந்த வீடு சாந்தி தாமத்தை நினைங்க, தந்தையை நினைவுபடுத்தி கொண்டே இருங்க. உங்களோட வீட்டுக்கு நீங்க திரும்பணும் என்ற எண்ணத்தோடும் இருங்க. ஒரு சாரி, மணவாளன் ஒரு பெற்றோர் மணவாட்டியை கூட்டிக்கொண்டு போற மாதிரி நீங்களும் அப்படி போகணும் என்று சொல்றார். அந்த நினைவோட நீங்க இருக்கணும், சோதிக்க வேணும் என்று சொல்றேன். என்ன குறைபாடு இருக்கு கொள்ளுதுன்னு சொல்லி இந்த விளக்கும் திரியையும் சொல்லிக்க பிரதர். நான் நினைச்சேன் விளக்கு எண்ணெய் இல்லாம திரி மரியாது, திரி இல்லாம எண்ணெயும் எரியாது. எண்ணெயும் திரியும் சேர்ந்து ஞானமும் யோகமும் சேர்ந்துதான் அந்த ஒளி என்ற இதை ஏற்றி நாங்க பாபாவோட கனெக்ஷன் ஆக எங்களுக்கு அந்த சக்தி கிடைக்குதுன்னு சொல்லி புரிஞ்சு கொள்றோம் ஆத்மா. அதோட முக்கியமா நாங்க யாருக்கு எதை சொன்னாலும் அனுபவ ரீதியாத்தான் சொல்ல வேணும். அனுபவம் படாம நாங்க ஒரு நாளும் எதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அதுதான் லட்டு சாப்பிட்டா என்ன மாதிரி என்று சொல்லி அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் என்று நாங்க சொல்றோம். அதை சொல்லலாம். உதாரணமாக எனக்கே நான் சென்டர் போனா சக்தி கிடைக்கும், சென்டர் போனா சக்தி கிடைக்கும் என்று எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தேன். நான் அதை போய் அனுபவிச்சு பார்த்தா தான் எனக்கு தெரியும் என்று நான் ஒரு வியாழனும் அங்க போனா அந்த சிவன் அந்த ஒளி எனக்கு அப்படியே நோமலா இருக்கிற இது. நான் போன உடனே எனக்கு எல்லாம் பச்சையா வயலட்டா நீளமா அப்படி ஒரு அலை மாதிரி போய்கொண்டே இருக்கும். அப்ப அந்த இடத்தை விட்டு நான் திரும்பி இஞ்சால வந்த உடனே அது ஒன்றும் இல்லாம போகும். நான் கேமரா போட்டோ கூட எடுத்து காட்டியா அப்ப அதை நான் அனுபவம் செய்கிறேன், அதை நம்புறேன். ஆனா மற்றவையும் அதே மாதிரி அனுபவம் செய்து நம்பினாத்தான் அது உண்மை. இல்லாட்டி அது நம்புறது கஷ்டம்தான் மற்றவைக்கு. ஓம் சாந்தி. அனுபவம் என்பது காட்சியை பார்க்கறது இல்லைம்மா. உங்களுக்கு பச்சையா சகப்பா தெரியுதுன்னா மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இது உள்ளுக்குள்ளான அனுபவம், மனதுக்குள்ள வரக்கூடிய அனுபவம். அமைதியும் சந்தோஷமும் இந்த காட்சியும் பார்க்காதவங்க நிறைய பண்றாங்க. அது நிறைய பேருக்கு எனக்கு அந்த மாதிரி காட்சி கிடைச்சு, எனக்கு இந்த மாதிரி காட்சி. ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு அது இருக்கலாம், அது மற்றவங்களுக்கு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சூட்சமான விஷயம் இல்லையா? வெளிப்பாடுன்றது அது ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை பொறுத்து. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. நான் ஒரு டவுட் ஒரு ஆள் கேட்டது கேட்கலாமா? கேளுங்க. என்னண்டா, இப்ப எங்க ஸ்ரீலங்கால வற்றாப்பள்ளின்ற ஒரு டெம்பிள் இருக்கு, அம்மன் கோயில். அதுல விளக்கு எரிகிறது அந்த கடல் தண்ணீர் எடுத்து தான் விளக்கு எரிக்கிறவங்க. என்ன சொன்னீங்க? அந்த கடல் பக்கத்துல ஒரு கடல் இருக்கு, அந்த தண்ணி எடுத்து தான் எண்ணெய் இல்லாம எரிக்கணும். அது எப்படி என்று அவங்க கேக்குறாங்க பிரதர். அது என்ன இப்ப எண்ணெய் திரியன்று நீங்க சொல்ற இத ஞான யோகம்னு சொல்றீங்க. அப்ப அது ஒரு கதை இருக்கு அதுல இல்ல, அது ஓகே. நீங்க சொல்றது நீங்க பாத்தீங்களா டைரக்டா போய்? இல்ல, அந்த என்ன திடீர்ல நெய்ய தோச்சிட்டு தான் வச்சுட்டு இந்த கடல் தண்ணி எடுத்து விட்ட மாதிரி தான் தண்ணி. ஓம் அது உண்மை பிரதர். அது தண்ணி எடுக்கணும், அதை எடுத்து அதுல விட்டு எரிக்கணும். நாங்க பார்த்தோம், நாங்க அங்கதான் இருந்தது. அது எரியுது தான், அதை கேட்கணும் பிரதர். இப்ப அதுக்கு என்னண்டு ஒண்ணு நெய்யினால தண்ணி அந்த திரிய தொட்டு வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஒண்ணு நெய்யால தொட்டு வச்சது இல்ல, நான் அது காணல. ஆனா
அந்த விளக்குல திரிய போட்டுட்டு அந்த தண்ணி கொண்டு வந்து அந்த விளக்குல விட்டுட்டு ஏத்தினவ ஏத்திக்கு எரியுது. என்ன அப்படின்னா அம்மா, 2 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பாபா சொல்லார் பக்தியில நிறைய இந்த மாதிரி இன்னைக்கு கூட சொன்னார். இன்னைக்கு வந்து தங்களையே கடவுள்ன்றவங்க, இந்த மாதிரி மேஜிக் காமிக்கிறவங்க, அப்படியே வாயிலிருந்து லிங்கம் எடுக்கிறவங்க, கையிலிருந்து விபூதி எடுக்கிறவங்க, இது எல்லாமே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு வைங்க, பக்தி மார்க்கத்துல ஒரு அனுபவம் இருக்கு. இன்னொரு வகையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து மகர ஜோதி தெரியுதுன்னு நிறைய பேர் எங்க போறாங்கன்னா ஐயப்ப கோயிலுக்கு போறாங்க. ஆனால் ரொம்ப காலமா நினைச்சிட்டு இருந்தாங்க அது நிறைய பக்தி பண்றவங்களுக்கு தான் அந்த ஜோதி தெரியுது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஓ, இந்த டைம் எனக்கு ஜோதி தெரியல. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம்தான். இப்படி இப்படி பண்ணி இப்படி இப்படி பண்ணி அது ஜோதி மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க உண்மையா அந்த வந்து ஜோதி வந்து அது பக்தினால தெரியறது இல்லை. அந்த பெரிய மலையில போய் இவங்க நெருப்பு போட்டு அந்த தீபத்தை ஏத்தி அதை வந்து இப்படி காமிப்பாங்க. அந்த செகண்ட்ல நீங்க ஏதாவது வேற எங்கேயா பார்த்துட்டு இருந்தீங்க, எங்கேயாவது கீழே ஏதாவது விழுந்துச்சு அதை எடுக்க போறீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு, அப்புறம் தெரிஞ்சது இது அப்படி இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிச்சு. பாபா சொல்றாரு அதே மாதிரி சிவலிங்கம் வந்து வெளியே அமர்நாத்துக்கு போறாங்க, அங்க வந்து பனினால இருக்கு லிங்கம்ன்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு வந்து இல்லை, அது வந்து பனியில வந்து இன்னும் கூட நான் கூட எங்கேயோ ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தேன். அங்க வந்து குகைக்குள்ள கூட்டிட்டு போனான். என்ன அது அது வந்து ஒரு ஒரு பெரிய மலைக்குள்ள வந்து என்ன இருக்கு, கீழே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு, வெளியில பூமி இருக்கு, உள்ளுக்குள்ள அதுக்குள்ள ஐசஸ் இருக்கு. அங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் உருகி உருகி என்ன இருக்கு, ஒவ்வொரு ஷேப்ல இருக்கு. இப்போ பாபா சொல்லாரு அது பனியினால அது வந்து சுயம்பு அப்படின்றது இல்லை, அது அந்த ஷேப்புக்கு வருது. இப்போ கல் இருக்குது, கடல்ல அந்த ஆத்துல அடிச்சிட்டு வந்து ஷேப் வந்துருது. அது நம்மளுடைய நம்பிக்கைகளை என்ன பண்றோம், அது சிவலிங்கம். இது வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது இல்லையா? அப்போ இன்னொன்னு யாரோ சொன்னாங்க, உங்க ஸ்ரீலங்காவுடைய இதுலதான் சொன்னாரு, தயாவா யாரோ சொன்னார், ஒரு மெசேஜ் கேட்டேன். அந்த விளக்கு கூட அந்த பிரச்சனை டைம்ல அந்த கெரோசின் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏதோ மேல வந்து கெரோசின் விட்டுட்டு கீழே தண்ணி விடுவாங்களாம். அது வந்து ரொம்ப நேரம் நெறியினார். உண்மையா? அது உண்மைதான் உண்மைதான். ஆஹ் இப்ப இது ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? இப்போ இதே வந்து நிறைய பேருக்கு அந்த பிரச்சனையில இருக்கிறவங்க சொல்றாரு, எதை சொல்ல போகுது, இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து அந்த காலத்துல அப்படி செய்வாங்க விட்டுட்டு. அப்போ அது ஒரு சயின்ஸ் ஒன்று இருக்குல்ல, அங்க இருந்த நாங்களும் என்ன தெரியும். அப்போ அது ஒன்று இருக்குல்ல. இப்ப இது கூட நம்ம யோசிக்கணும். இப்போ ஒண்ணு பக்தி மார்க்கத்துல சில மேஜிக் இருக்கு, ஒரு பக்தியில ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. நீங்க வந்து ராமேஸ்வரம் போனீங்கன்னா அங்க வந்து 7 வகையான என்ன இருக்குது, தீர்த்தங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட் இருக்குது. அது வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல ஏதாவது ஒரு என்ன இருக்கும், ரீசன் இருக்கும் இல்லையா? அப்போ இது வந்து இந்த மாதிரி இருக்குது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லையா? இப்போ நீங்க கேரளால போனா எக்கச்சக்கமா மழை அடிக்குதும்மா இல்லையா? அலப்பியில போய் பார்த்தா அங்க போய் சேவை பண்ணும்போது அங்க பூமியிலிருந்து மழை அவ்வளவு அழுக்குது, ஊர் அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா பைப்பை திறந்தா சிகப்பு கலர்ல தண்ணி வருது. இங்க முல்லைத்தீவு போனோம், கடலோரமா இருந்தது. முல்லைத்தீவுல போய் தண்ணி அந்த சிஸ்டர் வெளியே வந்தாங்க இல்லைங்க, லேக்கா சிஸ்டர், அங்க போய் தண்ணி எடுத்தா கலர் வேற, அது குடிக்க முடியாது. அதே சில நேரத்துல கடலோரத்துல இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி இல்லையா? இது வந்து நிறைய மாற்றங்கள் வந்து என்ன ஆகுதுங்க, இயற்கையாக ஏற்படுது. அது பல மனிதர்களுடைய நம்பிக்கை இல்லையா? அவங்க வந்து ஒருத்தர் சொன்ன நம்பிக்கையில இப்படி நிறைய விஷயங்கள் என்ன இருக்கு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நிறைய அது அவங்களுடைய பிலீவ், அவங்களுடைய நம்பிக்கை, சில இடங்கள் அப்படி இருக்கு. பாபா இன்னைக்கு ஆத்மாவை பத்தி நான் சொன்னேன். ஆத்மாவை பத்தி சொல்லும்போது எப்படி நான் வரேன், பாப் தாதான்றார். பாப் தாதானா என்ன, நானும் அவர் வரும். பக்தியில கூட என்ன இருக்குது, இந்த மாதிரி பிராமணர்களுக்குள்ள ஆத்மா வருது அப்படிங்க. பிராக்டிக்கலா BK பிரதர், நம்ம சீனியர் பிரதர் அவர் சொன்னார் இல்லைங்க.
நடந்தது அவங்க வீட்லயே. ஒரு பொண்ணு வந்து அவ்வளோ சோம்பேறி, வீட்டு அவ்வளோ சோம்பேறி, என்ன சொன்னாலும் கேட்காது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் எந்திரிச்சு ஆக்டிவா வேலை செய்யுது, ட்ரெஸ் எல்லாம் போடுது, நல்லா இருக்குது, நல்லா. இப்படி ஃபியூ இயர்ஸ் இவங்களுக்கே ஒரு அதிசயம், என்னடா குழந்தை இப்படி மாறிடுச்சு, ஆக்டிவா இருக்கா, அழகா கோலம் போடுறா, எல்லாம் பண்றா. ஒரு டைம் வரும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சு, என்ன வந்து எங்காவது கேரளாவில் இருக்கக்கூடிய என்ன கோயில் அது, திருச்செந்தூர் கோயில், திருச்செந்தூர் கோயில் இல்லையா, திருச்செந்தூர் திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க. போனோடனே எனக்கு போற நேரம் வந்துட்டு. இப்ப என்ன சொல்றேன், ஆமா நான் இவ்வளவு நாள் இருந்தேன், நான் போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, நாங்க கூட்டிட்டு போங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு போனோம். அவங்க இவங்கெல்லாம் சொல்றாங்க, நீ போகாத, நீ போகாத இருன்றாங்க. அங்க போன உடனே அந்த ஆத்மா போயிடுச்சு. இந்த பொண்ணு பழையபடியும் தூங்குறது, திரும்பி பழையபடியே இருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல என்ன ஆயிட்டு இருக்கு. பாபா சொல்றாரு, இதெல்லாம் வந்து நீங்க டிராமா மேல எப்படி நினைக்கீங்க, நம்பிக்கைகள் ஒவ்வொருத்தர் இந்த ஆத்மா இருக்குது. இப்ப அதெல்லாம் இல்லை. ஒரு இடத்துல நடக்குது, ஒரு இடத்துல நடக்குது இல்லை. ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கு, ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப எல்லாத்துலயும் என்ன இருக்கு, இப்ப எவ்வளவு பேர் நல்வாங்க, நம்ம சொல்றோம் போனாங்க, டிரான்ஸ்ல போனாங்க, பார்த்தாங்க, அப்படி வந்தாங்க, இப்படி ½ என்ன பண்றாங்க, டிரான்ஸ் மெசேஜ் சொல்றாங்க. இப்ப நமக்கு என்னடா அது இவ்வளோ பாக்குறதுக்கு இவ்வளோ சொல்றாங்களா, ஆனா அது கூட அக்யூரேட்டா சொல்றதுக்கு யாரு வேணும்? அதான் குல்ஜார் அது என்ன பண்ணிட்டாங்க, இவங்க அதை வேற யாரு வேணும். இப்ப நீங்க செய்திகள் ஒண்ணு காமிக்கிறீங்கன்னா, நீங்க சொல்றத புரிஞ்சுக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா தப்பாயிருங்க. அதுக்கும் என்ன பண்ண சொல்றாரு, புத்தி ஷார்ப்பா இருக்கும். அது கூட கேம் வைப்பாங்க இல்ல, குரூப்பா பிரிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய குரூப்ல இருக்கிறவங்க நீங்க சொல்லுங்கன்னு வாங்க, அவங்க கரெக்டா சொல்றாங்கன்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி பாபா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பக்தியில நிச்சயமா பலன் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். பக்தி செய்யறது ஆக்களுக்கும் நிச்சயமா பலன் இருக்குது. இந்தியாவில போனா அந்த ஒளி காட்டுவோம், காசு கொடுங்க, ஒளி போட்டாங்க, ஒருத்தர் பெற மாட்டேன்னா நான் போய் பார்க்கணும்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போனேன். எனக்கு அது வந்ததே தெரியாது. போய் பக்தி மேலனே தான் தானே கொடுக்கணும்னு சொல்றேன். பக்தி இல்லாம இல்லையே பாபா, பக்தி பண்ணாம இங்க வர முடியாதுன்றாரு. அது என்ன பக்தி இல்லைன்னு சொல்லல, இல்ல எல்லாமே இங்க வரவே முடியாது. நம்மளும் உருண்டு புரண்டு எல்லாரும் பண்ணியிருக்கிறார். ஒன்றுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாபா சொல்ல, நீங்க எந்த நம்பிக்கையில நீங்க பண்றீங்களோ அந்த நம்பிக்கையில நான் நிறைவேற்றுறேங்கிறார். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த நம்பிக்கை தான் கடவுள். புரிஞ்சுக்கணும். பாபா சொல்றார், நம்பிக்கை தான் கடவுள் இல்ல. அவங்க நமக்கு பாபா சொல்றாரு, நான் ஒருத்தன் இருக்கேன் இல்லையா. பக்தியில உங்களுக்கு என்ன பண்றேன், உங்களுடைய பாவனைக்கு, பக்தி என்பது பாவனை, அது ட்ரூத் இல்ல இல்லையா. கேட்டா கொடுக்குறோம் இல்லையா, அதுவே இல்ல. ஒண்ணு காமிக்கிறோம்னா அது காமிக்கிறோம், ஆனா அது இல்லைன்றதுதான். என்ன எனக்கு தெரியுமோ நாலேஜ் தான் நான் என்று நினைக்கிறேன். அது சில பேர் கான்செப்ட் வந்து நாலேஜ். உண்மையா எனக்கு இருக்கிற நாலேஜை வச்சு தானே நான் எல்லாத்தையும் யோசிக்கிறேன். எல்லாமே அப்படிதானே, அவங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா. நம்பிக்கை நமக்கு வளர்த்து விட்டதான. பாபா தான் சொல்லாரு, நீங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு திணிக்கப்பட்டதான் நீங்க இருப்பீங்க. இந்துவா இருக்கும்போது நம்ம பேசுறோம், நம்ம சைவ சமயத்துல வந்திருக்கோம்னா அதை நம்ம சொல்றோம். உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு உருவாக்கப்பட்டிருக்குது, அதன் பிரகாரம் எல்லாரும் அவங்க நடக்கிறாங்க, அவ்வளவுதான். அதையெல்லாம் உடைச்சி வாங்கன்னு தானே பாபா சொல்றது. அதெல்லாம் உடைச்சிட்டு, அது ஞானமே அப்படித்தானே, எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் a பாயிண்ட் ஆஃப் லைட் இல்லையா. அமுதவழியில் எழுப்பி நான் நம்பிக்கையோட தான் பாபாக்கு முன்னாடி. ஆமா,
நம்பிக்கை தான். ஆத்மான்ற நம்பிக்கை, பரமாத்மான்ற நம்பிக்கையில தானே யோகா பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு அனுபவம் ஏற்படுது தானே, அதனால தானே இருக்கிறீங்க, இல்லைன்னு எதுக்கு இருப்பீங்க? அதைத்தான் கலியுகத்துல செய்யற மாத்துக்கார அந்த இதோட வந்து உண்மையான பழைய காலத்துல இருந்த பக்தியோடையும் கம்பேர் பண்ணிடலாம். அது மாத்தினார் நீங்க சொல்ற மாதிரி. ஆனால் அந்த காலத்துல நாயன்மார்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குது பிராக்டிக்கலா. அதுதான் சொல்றாரு பாபா, பாவனைக்கு நான் அந்த கொடுக்குறேன். உணர்வுக்கு தானே எல்லாருக்கும் தான் அனுபவம் ஏற்பட்டிருக்கு. இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல நாயன்மார்களை சொல்றீங்க, குஜராத்ல போனா அவங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, மகாராஷ்டிரா போனா அவங்க இருக்காங்க, கல்கட்டால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நமக்கு தெரிஞ்சது நம்ம கம்யூனிட்டியில பிறந்த விஷயங்கள் தான் தெரியுமே தவிர்த்து, இல்லையா? இன்னொரு ஸ்டேட்டு அது எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களும் ஒரு பிலீஃப் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு சாமியார் இருக்கிறாரு, நமக்கு இருந்த மாதிரி, இல்லையா? நம்ம ஊர்ல சாது சன்னியாசி சொல்றோமே, அவங்கவுங்க ஊர்ல ஒரு சாது சன்னியாசி இருக்காங்க, அவங்க ஒரு பிலீஃப் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இலங்கையில சீத்தாண்டியாண்டு இருக்குது, நிறைய பக்கத்துல சீத்தாண்டி வந்து எல்லாம் இருக்குத்தான். அங்க இருக்குது எங்க ஊர்ல ஊட்டியில மஞ்சூர் இடம் இருக்குது, அங்க வந்து ராமர் பாதம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அது 2 கல்லுக்கு நடுவுல கொண்டு போய் ஒரு கல்லுல ஒரு பாதம் மாதிரி இருக்குது, அது குழியா இருக்கும்ல, அதை வந்து பாதம்ன்றாங்க. அதுக்கு போய் பூஜை பண்றாங்க. நான் சொன்னேன், அவர் என்ன ராமர் கொண்டு போய் கல்லுக்கு சந்தில கொண்டு போய்